வணக்கம் மக்களே. ஏப்ரல் 4, 2023 உலகமே பயங்கர கேஸ் இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான். ஸ்டாக் மார்க்கெட் வந்து வேற லெவலில் கிராஷ் ஆயிருக்கு. 2.4 ட்ரில்லியனுக்கு கிராஷ் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமான மனுஷன் யாருன்னா ஒரு சிங்கிள் நேம் டொனால்ட் ட்ரம்ப். அவரு ஜாலியா நெட்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இட்ஸ் கோயிங் டு பூம் அப்படின்றாரு. என்ன இட்ஸ் கோயிங் டு பூமா என்ன சொல்றாங்கன்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த சேனல் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் a common message. சரி, இதெல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் 2, 2025 10% டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பாம்பு போடுறாரு. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான். டாரிஃப்ல இந்தியாவுக்கு 26%, சைனாக்கு 34%, கம்போடியாவுக்கு 49% டாரிஃப் போட்டுருக்காரு. உலகமே வந்து பயங்கர கிராஷ் ஆகிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா தங்கிட்டு இருக்காங்க. டாரிஃப் பிரச்சனையால எல்லாரும் ஸ்டேபிளா இருக்கிற பிரைஸ் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா டிமாண்ட் கிரியேட் ஆயிடும். அப்ப நம்மளால கோல்டு சுத்தமா வாங்க முடியாது. 1 கிராம் கோல்டு விற்கணும் அப்படின்னாலே இப்ப நான் சொத்தை வச்சு தான் கோல்டு வாங்க போல அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. எக்கனாமியே வந்துட்டு இப்ப பயங்கரமா கிராஷ் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றது இன்னும் கிளியரா தெரியல. வேண்டாம், நீ என்ன நினைக்கிறது? நம்ம சொல்றோம் 26% டாக்ஸ் கட்டணும். என்னோட கவலை எல்லாம் என்னோட எல்லா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் வாங்க நினைக்கிற போன் வந்து ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். அது ஒண்ணுதான் என் கவலை. சரி வேண்டாம், இன்னும் அதை கேட்டனா பயங்கரமா ஷாக் ஆயிடுவேன். ஏப்ரல் 12 ஸ்டாக் மார்க்கெட் ஏன்ஸ் பில்டிங் வந்துட்டு பயங்கர நைட் மார்க்கெட் இருந்துருக்கு. எந்திரிச்சோன்னா அவங்க கேட்க ஒரே விஷயம்னா S&P 500 வந்து 4.8% டிராப் ஆயிருக்கு. இது பயங்கரமான டிராப். 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த டிராப் பண்ணிருக்காங்க. கோவிட் அப்போ வந்த இந்த டிராப் இப்போ 2025 ட்ரம்ப் போட்ட டாரிஃப்னால பயங்கரமா அடிபட்டு ஒரே நாள்ல $2.4 ட்ரில்லியன் வந்து டிராப் ஆயிருக்கு. டோக்கியோ, US, ஜப்பான், சைனா, இந்தியான்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பெரிய கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குளோபல் ரிசெஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. வேண்டாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிசெஷன் வரலாம் நினைக்கிறீங்களா? ரெசெஷனா? நான் எந்த S&P-யும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணல. அது என்னோட கன்சர்ன் கிடையாது. ஆனா எனக்கு வேலை முடிச்சு நான் எப்படி என் பில்ஸ் பே பண்ணேன்? தட் இஸ் மை மெயின் ப்ராப்ளம். சரி, அதெல்லாம் விட ட்ரம்ப் ஏப்ரல் 4 அன்னைக்கு ஒயிட் ஹவுஸோட லாங் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு கமெண்ட் சொல்றாரு. இட்ஸ் கோயிங் டு பூம் அப்படின்றாரு. என்ன இட்ஸ் கோயிங் டு பூம்? மார்க்கெட்லாம் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜாலியா சொல்றாரா இல்ல அவங்க கையில ஏதாவது வெப்பன் ஏதாவது பதிவு வச்சு பண்றாரா? அப்படி என்ன நினைக்கிறாருன்றது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது எக்கனாமியே பயங்கரமா கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல எக்கனாமி கிராஷ் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு போகும்னு சொல்லி தெரியல. அவர் ஒரு பிரசிடென்டா அங்க இருந்து ஜாலியா சொல்றாரு. ஆனா இங்க நிறைய பேர் அஃபெக்ட் பண்றது நிறைய சான்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? வேண்டாம். ஆமா, உங்களுக்கு என்ன ஜாலியா சொல்லுவாரு. என் பாட்டி அப்பவும் சொல்லுவாங்க பொலிட்டிஷியன்ஸை நம்பாதானே. அதே மாதிரி தானே எங்களும் இவர் பாட்டி சொல்லிட்டு போயிடாது. நடுத்தர காமன் மக்களை தானே அதை அஃபெக்ட் பண்ணுறாங்க. சரி வேண்டாம், நம்ம இந்தியா பத்தி பேசுவோம். நம்மளோட டாரிஃப் இந்தியாவில் 26% போட்டுருக்காங்க. ஸோ 26% டாரிஃப்னால எக்ஸ்போர்ட் பிசினஸ் பயங்கரமா மாறிடும். நான் போடுற க்ளோத்ஸ்ல இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ஒரு கார் வாங்கினாலும் சரி எதுக்குனாலும் ஒரு பிரைஸ் ஆயிடும். ஆல்ரெடி நான் ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்கணும்னா 1.5 லட்சம் கொடுத்து வாங்குறேன். இப்போ ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னா நான் சொந்த தான் வாங்கணும் போல. ஏன்னா அவ்வளோ பிரைஸ் இருக்கும் டாக்ஸ்னால. சரி, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இந்தியன் ருபி இருக்குல்ல, அது வந்து ஆல்ரெடி வந்து 85 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ கரண்டா வந்து 87 ரூபாய் இருக்கு. டிசம்பர்ல வந்து 85, 3 மாசத்துல 87 ரூபாய். இது நமக்கு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு அதிகமா காசு வரும். நீ என்ன நினைக்கிற? ஒரே ஒரு நல்ல விஷயம்னா என் அக்கா $1000 அனுப்புவா. ஸோ வந்து 85 இருந்து பிரைஸ் 95 போச்சுன்னா எனக்கு 10 ரூபாய் லாபம். ஆனால் ஒரு நல்ல விஷயம், அந்த ட்ரம்ப் வந்து மெடிசன்ஸுக்கு போடாம விட்டுட்டான். மெடிசன்ஸுக்கும் டாரிஃப் போட்டுருந்தா நான் எங்க அம்மாவுக்கு எப்படி மெடிசன் வாங்கி தருவேன்னு எனக்கு தெரியல. சைனாவுக்கு 34% போட்டேன்னா இந்தியா போடுறதே பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். சரி, நம்ம இப்போ ஒரு ஜூம் வந்து பார்க்கலாம். நம்ம டாரிஃப் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த டாரிஃப் குளோபல் ட்ரேட்லயும் வந்து பாதிக்கப்படுது. அதாவது ட்ரேட் வார் உண்டாகும். இப்போ ஜெனரலா US வந்துட்டு எனக்கு டாரிஃப் போடுறாங்கன்னா நான் பதிலுக்கு டாரிஃப் போடுவேன். ஆனா பதிலுக்கு நான் டாரிஃப் போட வந்ததுன்னா நம்ம மாதிரி காமன் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுவோம். எக்கனாமியை பயங்கரமா அடி வாங்குறோம். டாரிஃப் ஏற்றுறாங்க, பிசினஸ் மேன்ஸ் வந்து எப்படியாவது குறைச்சிப்பாங்க. ஆனா நம்ம மாதிரி வேலைக்கு போற ஆட்கள் நமக்கு வேலை போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பில்ஸ்லாம் எப்படி கட்டுவோம்? எக்ஸாக்ட்லி, அதான் எனக்கு கவலை. எக்கனாமி பத்தி எல்லாம் இல்லை, அவளே மேனேஜ் பயோ எக்ஸ்பென்சிவ் மெயின் கன்சர்ன். அப்பா அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்துட்டாங்க, திருப்பி நானும் பார்க்க விரும்பல. சரி வேண்டாம், அந்த கதை வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இவன் டாரிஃப் போறேன்னா அப்ப நான் பதிலுக்கு வச்சு டாரிஃப் போறேன். ஆனா நம்ம மாதிரி காமன் மேன் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுவோம். கரெக்டான மக்களே, நீங்க கோயிங் டு பூமா என்னவோ எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்க உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது கமெண்ட்ல சொல்லுங்க.
மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும்